ஹாய் நம்ம கல்யாணம் பார்த்து கொண்டு இருப்பது டைப் ஸோ நீங்கள் வீட்டில் பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் அடிக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுறேங்க இருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வாங்கி அடுக்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருங்க கடையை. அப்புறம் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ எடுத்த உடனே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. எடுத்த உடனே ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன வாங்குறாங்க பார்ப்போம். ரெண்டு வாங்குறாங்க. வாங்க பில் போட்டுடலாம். வாங்க அப்படியே இது எவ்வளோ 10 ரூபாய்க்கு கொடுக்குமா? பாக்கி இதாங்க எடுத்துக்கோங்க, போயிடுங்க. நீங்கள் என்ன ஒரே பொருட்கள் எடுத்துருங்க. என்னங்க 4 ரூபாய்க்கெலாம் இது பண்ணுறீங்க, ஜிபே பண்ணுறீங்க, எல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? வாங்க இந்த மேடம் வராங்க. இந்த மேடம்க்கு என்னென்னா அது பில்லு பொண்ணு பக்கம் வாங்க வாங்க பில்லு போட்டுருவோம். இவங்களுக்கு வந்து 9 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கும் இப்படி ஜிபே பண்ணுறீங்களா? என் கையில் காசை கொடுத்தா நல்லாக்கும்ல. ஜிபே ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியல எல்லாருமே. வாங்க அதுக்கப்புறம் வந்து ஓகேங்க, கஸ்டமர்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வாங்க இப்போ நம்ம அவங்களுக்காக பில்லு போட்டு அனுப்பி விட்டுடலாம். வாங்க நான் என்ன சாக்கோ வாங்கியிருக்கீங்க? ஒரு சாக்கோ வாங்கியிருக்கீங்க. சாக்கோ ஒன்று வாங்கிங்களா? சரிங்க. 6 ரூபாய்க்கெலாம் போய் ஜிபே பண்ணிங்க பாருங்களேன். வாங்க 6 ரூபீஸ், 6 ரூபீஸ் இல்லை $6. இப்போ நம்ம இவங்களும் அந்த ஒன்றே எடுத்துருக்காங்க. வாங்க இப்போ போயிடுவாங்க. பைக் சேஞ்சரம் இல்லை. வாங்க இப்போ நம்ம வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருவாங்க. வாங்க அவ்வளோதாங்க, நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாருங்க 5 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க. என்ன எல்லாம் ஒரு பொருட்களாக எடுத்து வாங்கி போகிறீங்க. பெருசாக தான் ஆட்டெலாம் போடுங்களேன். 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க, எல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? வாங்க தென் ஆயிலு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறீங்க. என்ன இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா? பாக்கி 1 ரூபீஸ் வேணும், போடுங்க போய்ட்டு வாங்க. இப்போ என்னது ஒரு ப்ரெட்டு நீங்கள் தான் 2 வாங்கிட்டீங்க 11 ரூபாய்க்கு. இது ஒரு லாபம் தான் நம்மளுக்கு, எல்லாமே லாபம் தான். ஆனால் அவங்களாம் கம்மியாக வாங்கிட்டு போகிறாங்க. கம்மி டாலர்ஸில் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம அப்புறம் 6 ரூபீஸ் தரணுமா? இருந்தாங்க 6 ரூபீஸு. வாங்க போயிட்டு இவர் என்ன வாங்குறாருன்னு பார்ப்போம். வாங்க வெளியே போங்க. இப்போ வாங்க திரும்பி உள்ளே போயிடலாம். போயிட்டு பில்லாம் போட்டுடலாங்க. வாங்க வேறு என்ன ஒரு சாக்கோ இன்னொன்று ஆயில் வாங்கியிருக்கீங்களா? ஓகே 11 ரூபாய்க்கு. இது நம்மளுக்கு லாபம் தான். ஓகே 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. என்ன அது 120, 110 இல்லை 11. ஓகே வாங்க மேடம், இது என்ன வாங்கியிருக்கீங்க நீங்கள்? ரெண்டு வாங்கிக்கிறீங்களே. ஓகே 9 ரூபீஸ், $9 வாங்கிக்கிறீங்களா? ஓகே போய்ட்டு வாங்க. வாங்க $9 வாங்கியிருக்காங்க. வாங்க அது எதிராது நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதுலேயே நம்மளுக்கு நைட் ஆகிடுச்சுங்க. அது இதாகிடுச்சு, சாயங்காலமாக ஆகிட்டு. வாங்க இப்போ நம்ம கடையை இப்போ நடத்துவோம். வாங்க போயிட்டு இப்போ கடையை நடத்தணும். வாங்க இப்போ வெளியே போவோம் சிஸ்டர். வெளியே வந்தாலும் கிளியராக தெரிஞ்சு பாருங்க. வாங்க இப்போ போயிட்டு இது கஸ்டமர்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பார்ப்போம் எல்லாத்தையுமே என்னென்ன வாங்குறாங்கன்ட்டு. அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அடுத்து இந்த ஒரு டேவோட நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவையும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டாங்களா இல்லையா அவங்க? இப்போ நான் வந்துட்டாங்களா இல்லையா? வாங்க இப்போ பார்ப்போம். இப்படியே ஸ்டெக் ஆகுதுங்க. எப்படி ஸ்டெக்கு போயிடுச்சுங்க. வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்துடலாம். வாங்க தெரியுங்க $12 வாங்கியிருக்கீங்களா மேடம்? பாக்கி $8 வேணும். நாங்கள் போய்ட்டு வாங்க. போய்ட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து இதோட இந்த வீடியோவே பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.